எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வரலாறு புத்தகங்கள புரட்டி பார்த்தா, நமக்கு தெரிஞ்ச சில தலைவர்களோட பெயர்களுக்கு பின்னால நாம கேள்விப்படாத, யாருமே சொல்லாத எத்தனையோ கதைகள் புதைஞ்சு கிடக்குது. இன்னைக்கு நாம அப்படியான ஒருத்தர், கிட்டத்தட்ட மறக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரோட வாழ்க்கைய பத்தி தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சுதந்திர போராட்ட வரலாறுனா நமக்கு உடனே காந்தி, நேருன்னு சில பெயர்கள் தான் ஞாபகம் வரும். ஆனா அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடியே சமூக நீதிக்காக போராடின எத்தனை பேரோட கதைகள் நமக்கு தெரியாமலே போயிருக்கு? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்மளோட முழு பார்வைக்கும் மையம். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பேச போற அந்த தலைவர் இரட்டைமலை சீனிவாசன். 19ஆம் நூற்றாண்டுல சமூகத்துல பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்த ஒரு காலகட்டத்துல அவர் பிறந்தார். அவர் பிறந்த அந்த காலம் உண்மையிலேயே ரொம்ப சவாலான ஒரு காலகட்டம். ஜாதியோட பேர்ல பாகுபாடுகள் உச்ச கட்டத்துல இருந்துச்சு. இந்த ஒரு சூழல் தான் பின்னாடில அவர் முன்னெடுக்க போற ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கான விதைய முதல்ல விதைச்சது. இதுல நாம முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தையை நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர், அதாவது டிப்ரெஸ்டு கிளாஸஸ். பிரிட்டிஷ் இந்தியாவில சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே பாதிக்கப்பட்ட மக்களை குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இரட்டைமலை சீனிவாசனோட வாழ்க்கை முழுக்க முழுக்க இந்த மக்களுக்காக தான் அர்ப்பணிக்கப்பட்டது. ஒரு தனி மனுஷனா இருந்த அவர் எப்படி ஒரு பெரிய தலைவரா உருவானார்? அவரோட உரிமை போராட்டத்தோட முதல் அடிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். அவரோட செயல்பாடுகளோட வேகத்தை கொஞ்சம் பாருங்களேன். 1891ல ஒரு சபை, 93ல ஒரு பத்திரிக்கை, 1900ல ஒரு மாநாடு. அடே எங்கப்பா, வெறும் 10 வருஷத்துக்குள்ள ஒரு தனி ஆள ஆரம்பிச்சு ஒரு சமூகத்தையே தட்டி எழுப்புற சக்தியா அவர் உருவெடுத்தது உண்மையிலே ஆச்சரியம்தான். நமது உரிமைகள் கொடுக்கப்படுபவை அல்ல, அவை எடுக்கப்பட வேண்டியவை. இதுதான் அவரோட போராட்டத்தோட தாரக மந்திரமாவே இருந்துச்சு. யாருக்காகவும் நாம காத்திருக்க வேண்டாம், நமக்கு தேவையானதை நாமளே போராடித்தான் வாங்கிக்கணுங்கிற ஒரு நெருப்ப மக்கள் மனசுல அவர் பத்த வச்சார். இப்போ அவரோட பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். நம்ம ஊர்ல ஆரம்பிச்ச அவரோட போராட்டம் எப்படி உலக அரங்குக்கே போச்சு. இதுதான் அவரோட கதையோட உச்சகட்டமே. இந்த 3ங்கிற எண் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? லண்டன்ல நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க வட்டமேசை மாநாடுகள்ல ஒரு தடவைல 2 தடவைல 3 தடவையும் டாக்டர் B.R. அம்பேத்கரோட சேர்ந்து தன் மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தான் இந்த இரட்டைமலை சீனிவாசன். ஒரு பக்கம் சீனிவாசனும் அம்பேத்கரும் அவங்க மக்களோட அரசியல் உரிமைக்காக தனி தொகுதி வேணும்னு ரொம்ப தைரியமா கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை கொடுக்க ரொம்ப தயங்குது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல லண்டனுக்கே போய் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு எவ்ளோ தைரியம் வேணும்? இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயமே. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு தமிழர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட மையத்துக்கே போய் அதிகாரத்துக்கு முன்னாடி உண்மையை எடுத்து சொன்னது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு வரலாற்று நிகழ்வு. சரி, அவரோட போராட்டங்கள் எல்லாம் கடைசியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அவரோட பங்களிப்பு ஏன் இன்னைக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கு? வாங்க இறுதி பகுதிக்கு போகலாம். அவரோட மரபு இன்னைக்கும் பல வடிவங்கள்ல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு தலித் தலைவர் எழுதின முதல் சுயசரிதையே நமக்கு கொடுத்தார். அவரோட சேவைக்காக அவரை ஒடுக்குன அதே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே பட்டங்களையும் வாங்கினார். எல்லாத்துக்கும் மேல இனிமே வரப்போற சமூக நீதி போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியா, ஒரு வழிகாட்டியா அவர் இன்னைக்கும் நிக்கிறார். இரட்டைமலை சீனிவாசனை போல இன்னும் எத்தனை தலைவர்களோட கதைகள் வெளிச்சத்துக்கே வராம இருக்கு. வரலாற்றோட பக்கங்களை நம்ம புரட்டி பார்த்து இப்படி மறைக்கப்பட்ட ஹீரோக்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? யோசிச்சு பாருங்க.